குட் ஆஃப்டர்நூன்மா. குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் வந்து நேத்துள்ள ஹோம்ஒர்க்கை முடிச்சு அனுப்பியிருக்கீங்க. அதுல உள்ள மிஸ்டேக்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். வாய்ஸ் கேட்குது இல்லாமா? ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஆடியோ கேட்குது இல்லாமா? யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஆடியோ அண்ட் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது, தெரியுதா? வாய்ஸ் கேக்குதாமா? பர்வீன் ஏதாவது பேசுங்க. ஆடியோ கேக்குதாமா? எனக்கு கேட்க மாட்டேங்குது நீங்க பேசுறது. மகாராசி யாராவது பேசுங்கம்மா, ஆடியோ கேட்கான்னு பாப்போம். மகராசி மகராசி கொஞ்சம் ஆடியோ ஓபன் பண்ணி கேக்குதான்னு சொல்லுங்க. பர்வீன் உங்க ஆடியோ கேட்க மாட்டுக்கு. பர்வீன் உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. மகராசி மகராசி மைக் ஆன் பண்ணி பேசுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கா? ஹலோ, கேக்குதாமா? இப்ப கேக்குதா மேம்? கேக்குது. சரிங்க சரிங்க. ஓகேம்மா. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் பாத்துக்கோ. ஓகே மேம். கேட்க மாட்டேங்குதுங்க இதுல போட்டா. ஓகேம்மா, ஸ்கிரீன் ஷேர் தெரியுதாம்மா? ஓகே, நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். நேற்றுக்குள்ள லெசன் டவுட்ஸ் வந்து ஒரு சில தப்பு பண்ணியிருக்காங்க ஸ்டோக்ல. அந்த டவுட்ஸை மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பேர் வந்து என்னன்னா, நூ வந்து இப்படிதான் இருக்கணும். சரியா? கணு அப்படின்னா க இப்படி போகக்கூடாது, தப்பு. இதுனா ஸ்ட்ரைட்டா இவ்வளவுதான் இருக்கணும். சரியா? இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு யாருமே இது பார்க்கவே இல்லை. ஒருத்தர் வந்து என்னன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். இப்ப நாடு அப்படின்னா நாங்கிறது என்னது? above the லைன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்னால டூவும் என்னதுலதான் இருக்கணும்? above the லைன்ல இருக்கணும்னு அது சில பேர் பார்க்கவே இல்லை. அது கண்டிப்பா பார்க்கணும். சரியாம்மா? அடுத்து பாருங்க, கன்னி. கன்னிக்கு நான் ஆல்ரெடி நேரத்தை கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். சரியா? ஸ்ட்ரோக் வந்து எப்படி வருது கன்னிக்கு? நம்ம படிச்சோம்ல, ஸ்டார்டிங்ல படிச்சிருப்போம். இன்னுன்னா நார்மலா இப்படி போட்டுருவோம். இன்னன்னா எப்படி போடுவோம்? டபுள் பண்ணி எழுதணும்னு படிச்சோம். அப்போ கன்னி அப்படின்னா க
இன்னி டபுள் பண்ணி எழுதணும். நீங்க நார்மலா இப்படி போட்டிருக்கீங்க, கனின்னு போட்டிருக்கீங்க. சரியா? இது கொஞ்சம் கரெக்ஷன் பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தீங்க, முன்பின் எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரியா? முன்பின் வந்து தெரியலங்கிறதுக்கு நம்ம 2ஆம் நாள் லெசன் வந்து ரொம்ப டீட்டெயிலா அதுல பார்த்தோம். சரியா? டீட்டெயிலா பார்த்தோம். அது கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் திருப்பி ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு வந்து சில பேர் வந்து அம்புலாம் எழுதியிருக்கீங்க. அம்பு எழுதுறது பிரச்சனை இல்ல. அம்பு வந்து என்ன அப்படின்னா, இப்படி எழுதியிருக்கீங்க. இப்படி எழுதியிருக்கீங்க. இதுல என்ன வித்தியாசம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இம்ப ஸ்டோக்கு டார்க். அப்ப இந்த டார்க் வந்து தெரியணும். டார்க் தெரியவே மாட்டேங்குது. எழுதும் போதே அழுத்தி எழுதணும். அதுக்கு நான் பண்ண மாதிரி இப்படி 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 இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு தடவை எழுதினாலும் அழுத்தி எழுதணும். அம்பு அப்படின்னு. இன்னொன்னு வந்து இரவு நிறைய பேர் இது பண்ணி இப்படி எழுதாதீங்க. புக்ல வந்து தப்பா இருக்குன்னு இருக்கேன். அவங்க வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு மாணிக்க. இல்லைன்னா இப்படி தெரியும். இது ஷார்ப்பா கரெக்ஷன் இப்படி போட்டு இப்படி வந்து இப்படி வரணும். சரியா? இரவு ஒண்ணு இப்படி போடணும். இப்படி போடணும். இது கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு முன்பின் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்படி வரட்டும், இப்படி வரட்டும். ஒரு ஸ்ட்ரோக் இப்படியாவே இருக்கட்டும். இருக்கும் பொழுது இதுதான் என்னது? இடது சைடு இருக்கிறதெல்லாம் முன், வலது சைடு ஃபுல்லா பின். முன் பின், முன் பின், முன் பின். அப்போ இந்த படுக்கை ஸ்ட்ரோக் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் மேல முன் வரும், கீழே பின் வரும். முன் பின். அப்போ இது எப்ப கண்டுபிடிக்குது அப்படின்னா, அவங்க சொன்னாங்க கவி அப்படின்னா, இவ்வுல என்ன வருது? ஈ ஸ்ட்ரோக் வருது. அப்படிதானே? ஈ வவல் வருது. எப்படி வருது? இவ்வு பிளஸ் ஈன்னு பிரிக்கணும். அப்ப இந்த இவ்வு வந்து வலது சைடு வர்றது பின்னுன்னு இருக்கேன். ஈ வந்து வலது சைடு தானே வருது. அப்ப இது பின்னாடி இருக்கு. அப்போ ஸ்ட்ரோக் எழுதும் பொழுது இந்த இவ்வுங்கிறது ஸ்ட்ரோக்க புள்ளி வச்சு வாசிங்க. இவ்வு. அப்போ இதுக்கு பின்னாடினா இதுக்கும் பின்னாடிதான் வரும். இப்ப கவ்வி இப்ப பாருங்க, இது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கைவின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வார்த்தை கிடையாது, அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வோம், நம்ம வாட்டில கேப் போட்டு போட்டுரும். இந்த இவ்வுக்கு முன்னாடி இருக்கு அப்படிதானே ஈ. அப்போ இந்த இவ்வுக்கு முன்னாடி ஈ இங்க வரும். அதுக்கப்புறம் வீக்கு ஒரு ஈ என்னது? யூ பிளஸ் ஈ ஒண்ணு பின்னாடி இருக்கு. அப்போ பின்னாடி இருக்கும். புரியுதாமா? இதெல்லாம் நேத்து கிளாஸ்ல உள்ள டவுட்ஸ். ஓகேவா? இன்னைக்குள்ள கிளாஸுக்கு போகலாமா? யாருக்கும் நேத்து வர எழுதின கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? நேத்து வர எழுதின கிளாஸ்ல யாருக்கும் டவுட் இருக்காமா? மேம் டவுட் இருக்கு மேம். சொல்லுங்கம்மா. முகுந்தன் சொல்லுங்க. ஆரம்ப உயிர்குறியில ம் அதுல வந்து எட்டாவது ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேம். அது கொஞ்சம் சொல்லித்தாங்க. எட்டாவது ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் வந்து டவுட்டே வரக்கூடாது. அதுல வந்து எல்லா ஸ்ட்ரோக்குமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த பிரிண்டிங் வந்து பார்த்துட்டு தப்பு உங்களுக்கு வந்து அது தெரியலங்காதீங்க. இதுல ஒண்ணு என்ன போட்டிருக்காங்க, ஆக்கு இதுவும் போடலாம் இதுவும் போடலான் இருக்கேன். ஆக்கு இத போட்டு இச்ச ஸ்ட்ரோக்கா போட்டிருக்காங்க. அது பிரிண்டிங் தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். இச்ச கீழ் நோக்கி வரும் பொழுது இப்படி வரும். அது ஓகே. அது இச்சா தானே மேம்? இச்சா தான் வரும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் இருக்கும், அவ்வளவுதான். அது இச்ச ஸ்ட்ரோக் வரும். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ் அந்த இது சமஸ்கிருத எக்ஸ் அது கொஞ்சம் டவுட்டா இருந்தது. முதல்ல அதுவா இருக்கும். அது இச்ச ஸ்ட்ரோக் இல்ல. இச்சங்க சாரி, நான் இச்சாங்க. நீங்க நீங்க வந்து இச்சாங்கிங்க. இச்ச தான் நான் சொல்றேன். அதாவது நீங்க இச்ச ஸ்ட்ரோக் தான் நீங்க தான் இருக்கலாம். அப்ப எப்படி இந்த இச்ச திருப்பி வராதுல்ல? சரியா? நான் சொல்றது இந்த இந்த இச்ச இச்சங்கிறது இச்ச. ஓகே. ஓகேமா? இருக்க வராது. நீங்க அதை ஓகேமா? வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகே மேம்.
சரிம்மா. ஓகே ஓகே, மியூட்ல போட்டுக்கோங்க. சரி, இன்னைக்குள்ள கான்செப்ட் இன்னும் ஒரே ஒரு பாக்குறோம். டவுட், சொல்லுங்க. ஃபைனலா ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. அதே இந்த டேப்லெட் காலத்துல மேம், ம் நமக்கு ஒரு சில இடத்துல வந்து ஆரம்ப நீர்க்குறி இல்லாம நமக்கு வந்து என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் டாட் டேஷ் வருது பார்த்தீங்களா? ம் அது ஆமா. வந்து மோஸ்ட்லி வந்து அது என்ன லெட்டரா இருக்குன்னா வந்து தமிழ் லெட்டரா இல்லாம எங்கெங்கெல்லாம் சமஸ்கிருத லெட்டரோ அங்கே மட்டும் தான் டாட் டேஷ் வருது. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்டா தப்பாங்க? அப்படியும் இருக்காது. அதாவது சமஸ்கிருதம்னு இருக்காது. இப்ப ஏஏ பாத்தீங்கன்னா, ஏஏ உயிர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு ஷேக் வந்து இப்படிதான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு ஷேக் இப்படிதான் வச்சிருப்பாங்க. இந்த சைடு போற ஷேக். சரியா? ஓகே. சமஸ்கிருதம் கிடையாது. எதனாலனா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து இதுவும் பொருந்தாது, இதுவும் பொருந்தாது. பொருந்தாத பட்சத்துல எது எது பொருந்தலையோ அந்த ஸ்ட்ரோக்குக்கு நம்ம புள்ளி வச்சிடணும். ஓகே. ஆரம்ப குறி வந்து இப்படி 2 படிச்சிருப்போம் எல்லாத்துலயும். எஸ். இந்த மாதிரி படிக்கிற நேரத்துல என்ன ஆகும்னா, சில ஸ்ட்ரோக்குக்கு இந்த 2 திசையுமே பாகுவா அமையாது. எழுதும் போது ஸ்பீட் இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு இப்படி வச்சா போதும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே. ஓவோ எடுத்தீங்கன்னா இப்படி வரும், இருக்கு வரும். இரு வந்து சமஸ்கிருதம் கிடையாது. ஆனா எதுக்கு வருதுன்னா இந்த ஸ்ட்ரோக்குக்கு பொருந்தாது. சரியா? அதனால வந்து ஓங்கிறத வச்சிருவோம். இது வந்து என்னன்னா நீங்க எழுத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா? இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணணும். அந்த கை வாகு எழுத உங்களுக்கு வந்து தெரிஞ்சு. ஷூர். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. ஓகேம்மா, நம்ம இன்னைக்குள்ள லெசன்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? நீங்க கரெக்டா ஹோம்ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு பயிற்சி 5 கரெக்டா முடிக்கணும். ஓகேவா? இன்னொன்னு வந்து என்னன்னா, நிறைய பேர் இன்னொரு சொல்லிடுறேன், ஹோம்ஒர்க்ல விட்ட மிஸ்டேக் உப்பு வந்து அழகா இப்படி போட்டு முடிச்சிருதீங்க. உப்பு அது வந்து நீங்க புரிஞ்சு எழுதுறீங்களா புரியாம எழுதுறீங்களான்னு எனக்கு தெரியல. சிங்கிள் ஸ்ட்ரோக் போடுறீங்க. ஓகேவா? கொஞ்சம் யோசிங்க. உப்பு இப்போ இவ்வளவு தூரம் வரும், அப்ப பூ இவ்வளவு தூரம் வரும் இல்லம்மா? அதே மாதிரிதான் கன்னிக்கும் அதே மாதிரிதானே. கன்னிக்கும் அதே மாதிரிதான். டபுளா இருக்கு, அப்ப என்ன வரும்? டபுள் பண்ணி இப்படி வரும், கன்னி. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நீங்க புரிஞ்சு எழுத வேண்டியதை கொஞ்சம் புரிஞ்சு எழுதணும். நீங்க நார்மலா என்ன பண்றீங்கன்னா, தமிழ் வந்து புக்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நீங்க புரிஞ்சு எழுதும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நீங்க டவுட்டா கேட்பீங்க, இல்லைன்னா என்ன செய்வீங்க, ஏன்ட்ட கேட்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், நீங்க புரிஞ்சு எழுதணும். அதுல அழகா வந்து இரவு வந்து இப்படி போட்டிருக்கனால எல்லாரும் இப்படியே ஓரளவு பாதி பேர் இப்படி போட்டு அனுப்புதீங்க. அப்ப புரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு. இது வந்து என்னது, ஏக்குள்ளது. அப்ப இரவுனா வரும். அப்ப ஆன்சரை செக் பண்ண சொல்லிருங்க. ஆன்சர் செக் பண்ணிட்டாவது நீங்க திருத்தணும் இரவுங்கும் போது. அப்போ நீங்க என்ன செய்யணும், ஈய போட்டு இப்படி போடணும். சரியா? அது புக்ல உள்ள மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புரியாம எழுதாதீங்க சொல்ற ரீசன் அதுதான். நீங்க புரிஞ்சு எழுதுறீங்களா புரியாம எழுதுறீங்களாங்கிறது உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவாமா? கொஞ்சம் அதனால வந்து புரிஞ்சு எழுதுங்க. ஓகேவா? அம்பு அம்பு வந்து நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். இம்பம் வந்து டார்க்கா தெரியணும். உங்களோட நோட்ல லைட் எதுன்னு தெரிய மாட்டேங்குது, டார்க் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி எழுதாதீங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து புது கான்செப்ட் போயிருவோம். இன்னைக்கு வந்து பேஜ் நம்பர் 11 எழுத போறேன். சரியா? பேஜ் நம்பர் 11 எழுத போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்கு. ஓகேவா? ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். ஹோம்ஒர்க் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஹரின்னு இருக்கும். சரியா? எக்ஸாம்ல ஹரின்னு இருக்கும். எக்ஸாம்ல ஹரியா அப்படின்னு இருக்கா, அந்த இதுல இருந்து ஆரம்பித்து ஹரியே ஹரியோலாம் எழுதணும். உள்ளேயோ எழுதணும். பயிற்சி 6 எழுதணும். அந்த எக்ஸாம்ல எடுத்துக்காட்டு ஃபுல்லா எழுதிட்டு பிளஸ் பயிற்சி 6 ஃபுல்லா எழுதிட்டு பிளஸ் பயிற்சி 7 ஃபுல்லா எழுதணும். ஓகேவாமா? பயிற்சி 7 நானும் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, அது முடிகிற வரை உங்களுக்கு ஹோம்ஒர்க் முதல்ல கொடுத்துட்டேன். நான் லெசன் எடுக்க ஆரம்பிக்கேன். ஓகேவா? இதுல என்னன்னா ஒரு புதிய ஒரு கான்செப்டை பத்தி படிக்க போறோம். புதிய கான்செப்ட்னா கவனிங்க, புக்கை பார்க்க வேண்டாம். இப்போ பேன் ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. பிளேஸ் எல்லாம் பார்க்க வேணாம், நார்மலா உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதுறேன். பேன் ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. இப்போ நம்ம என்ன கான்செப்ட் படிக்க போறோம்னா, லாஸ்ட் என்னென்ன சவுண்ட்லாம் வந்தா என்னென்ன ஜாயின் பண்ணி நம்ம எழுதணும்
அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். ஓகேவாமா? புரியுதா? அதாவது இப்ப நார்மலா நான் உங்களுக்கு சொல்றேன், பே அப்படிங்கறத நான் எழுதுறேன். சரியா? நார்மலா என்ன சொல்றேன்? பே. பேல என்ன வவல்மா இருக்கு? இப்போ பிளஸ் ஏன்றுவீங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? செகண்ட் பிளேஸ் ஆன் த லைன் அப்படின்னு சொல்லி இப்படி அழகா போட்டுருவீங்க. ஓகேவா? இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இதுதான் இந்த வார்த்தைக்கு இதுதான் லாஸ்ட் வார்த்தை. அப்படிதானே? இதுக்கு முன்னாடி எதுவும் வேர்டு இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்த்தைன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இப்படி லாஸ்ட் வார்த்தைகள் வரும் பொழுது நம்ம எப்படி எழுதணுங்காங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரிதான் பேங்கிறது என்னது? செகண்ட் பிளேஸ். ஏங்கிற புள்ளிய வைக்காம லாஸ்ட் அதே டைரக்ஷன்ல வந்து இப்படி முடியணும். இப்படி இந்த சிம்பிளுக்கு பேரு ஏங்கிற சவுண்டு. அப்போ இதுல என்னெல்லாம் இருக்கு? பேவும் இருக்கு, ஏங்கிற சவுண்டும் இருக்கு. புரியுதா? இப்ப பாருங்க, இப்போ கேன்னு வச்சுக்கோங்க. இக்கும் இருக்கு, அதே டைரக்ஷன்ல வந்து என்ன பண்ணணும்? அதே நேரா நிக்கணும். சில பேர் இப்படி எழுதுவாங்க, இப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் தப்பு. சில பேர் இப்படி எழுதுவாங்க, இதுவும் தப்பு. வந்து அதே டைரக்ஷன் இப்படி நேரா கோடு போட்டா நேரா இருக்கணும். இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரோக்குக்கும் உங்களால போட முடியும். இப்படி வந்து இப்படி வரும். இப்படி வந்தா அதே ஸ்ட்ரோக், இன்னும் வந்தா அதே ஸ்ட்ரோக். இந்த மாதிரி நிறைய வரும். ஓகேவாமா? இப்படி இன்னுல வந்தா அதே ஸ்ட்ரோக். சரியா? சரி, ஓகே. டேல வந்தா எப்படி வரும்? இப்படி வரும். அப்போ இந்த மாதிரி கடைசியில இந்த சிம்பிள் வந்தா ஏங்கிற சவுண்டு முடியுது அப்படின்னு அர்த்தம். ஏ ஏ இல்ல ஏ. சரியா? ஏங்கிற சவுண்டு முடியுது. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒரு இது இருந்தா இதுல என்ன இருக்கு? பேவும் இருக்கு, ஏங்கிற சவுண்டும் இருக்கு. இப்ப அடுத்து பாருங்க, இது பேனே வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சின்ன ஒரு இப்படி வந்து இப்படி க்ளோஸ் ஆயிடணும். ஒரு முட்டை மாதிரி வந்துடணும். அதுக்குன்னு இப்படி வரக்கூடாது. இப்படி வந்து அந்த ஏக்கு வந்த மாதிரி வந்து இப்படி ஜாயிண்ட் ஆயிரணும். இப்படி ஜாயிண்ட் ஆயிடும். இப்படி ஜாயிண்ட் ஆனா பேவும் இருக்கு, ஓவும் இருக்குன்னு அர்த்தம். போ அப்படின்னா நார்மலா இப்படி எழுதுவோம். அதுக்கு பதிலா நம்ம லாஸ்டா இருந்தா இப்படி எழுதிட்டு விட்டுறலாம். போ. அப்ப பாருங்க, பேவும் ஓவும் சேர்ந்தா எப்படி எழுதலாம்? ஓகேவா? ரெண்டாவது சவுண்டு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ மூணாவது சவுண்டு சொல்லி தரேன். பான்னு இருந்தா நீங்க இப்படி எழுதுவீங்க. ஓகேவா? இப்ப பாங்கிறது முடியிற இடத்துல இருந்தா நம்ம என்ன செய்யணும்? இந்த புள்ளிக்கு பதிலா இப்படி ஒரு சின்ன கிராஸ் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கிராஸ் போடணும். இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். பேவும் இருக்கு, அப்ப அதுல ஆ சவுண்டும் இருக்கு. இப்படி வரும். சரியாமா? சரி, இப்போ லெசனுக்குள்ள போவோம். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப பாருங்க, வலி ஸ்ட்ரோக் என்னமா? வேலை என்ன இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். வேலை என்ன சவுண்ட் இருக்கு? மேம். இருக்கு. இந்த பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் above the line. above the lineல எழுதிட்டோம். வேலை எங்க புள்ளி வைக்கணும்? முன்னா பின்னா? வாழை வந்து முன்னாடி மேம். கீழ என்னமா இருக்கு? எத்தனாவது பிளேஸ்? தேர்ட் பிளேஸ். வைக்கணுமா? முன்னாடி மேம். முன்னாடி. வெரி குட். சரி, மைக் ஆஃப் பண்ணிக்கோ. வலி. இப்போ அந்த வலியை வச்ச நான் இன்னொன்னு சொல்றேன். வலியே. அப்போ இந்த லாஸ்ட் என்ன முடியுது? ஏ சவுண்ட்ல முடியுது. அப்போ மத்ததெல்லாம் நம்மளுக்கு எப்பவும் படிச்சதெல்லாம் படிச்ச மாதிரி எழுதிடணும். லி புள்ளி வைக்காம ஏ சவுண்ட் வந்தா இப்படி முடிச்சுக்கணும். வேலி. இப்ப நார்மலா நம்ம இந்த சாப்டர் படிக்கலன்னா இப்படி எழுதும். லி ஏ இப்படி எழுதும். சரியா? இப்படி நம்ம கையை எடுத்து புள்ளி வைக்கும் போது டைம் ஆகும். அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்டை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் ஒன்லி ஃபார் லாஸ்ட் ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் தான் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். வலியே. புரியுதாமா? இப்ப பாருங்க, வலியோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லி ஓ வலியோ. புரியுதாமா? இப்போ வலியா அப்படின்னா லாஸ்ட்ல என்ன சவுண்ட் வருது? ஆ சவுண்ட். லி ஆ
வலியா. புரியுதா? வலியா, வலியா. இப்போ இதுக்கு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். இப்படி எழுதாம இப்படி எழுதலாமா? வலி ஆ, வலியா எழுதலாம். சவுண்ட வச்சு எழுதியிருக்காங்க. வலியா, வலியான்னு கேட்கறதோட வலியான்னு கேட்டாலும் அதே சவுண்டு தான் வரும் உங்களுக்கு. அதனால ஆவை டைரக்டா போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ற ஆ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கும். மரமா, காடா, சரியா? காடா. அதுக்கப்புறம் என்னது? பிரியாவா அப்படின்னா அது வந்து ஒரு வினா எழுப்புற மாதிரியே இருக்கும். கடைசி கேட்கிற ஆ சவுண்டு எப்பவுமே எதுல ஆ சவுண்ட்ல முடியுதோ வினா எழுப்புது. அப்ப இந்த கிராஸ் வந்து அந்த வினாவை குறிக்கிறனால நம்ம இங்க ஆ போட்டிருக்கோம். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் வந்து என்னது கையெடுத்து எழுதுறதுனால டைம் ஆகுது, அதனால ஓ போட்டோம், ஏ போட்டோம். பட் ஆனா புள்ளி வைக்கிறதுக்கு கிராஸ் வைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா கடைசி ஆ சவுண்டுங்கிறது வினாவை எழுப்புறனால நம்ம அப்படி போட்டிருக்கோம். புரியுதா? என்னோட 4-5 எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நல்லா கவனிங்க. ஊ இல்ல, உள்ள எப்படி போடுவோம்? ஊ இல்ல. நல்லா கவனிங்க. உள்ளே அப்படின்னா கடைசியில என்ன சவுண்ட் வருது? ஏ சவுண்ட். உள் லே. நல்லா கவனிங்க. உள்ளே அப்படின்னா என்னதுமா? எத்தனை ஏ சவுண்ட் வருது? 2 ஏ சவுண்ட் வருது. அப்போ உள் லே ஏ. இப்ப பாருங்க, உள்ளே யோன்னு வந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏ சவுண்டு ஒரு ஓ சவுண்டு வரும். உள் லே அடுத்து ஓ. புரியுதா? இதான் வந்து இன்னைக்குள்ள கான்செப்ட். புரியுதா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த ஹரிங்கிறதுல உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு சின்னதா கொடுத்துருப்பாங்க புக்ல. ஹே வந்து இங்க வர வரும், ரீ அப்ப இங்க வர வரும். ஹே ரி, இதான் ஸ்ட்ரோக். பேர்னால கீழே இப்படி போட்டிருப்போம். ஏமா புக்ல இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க. ஒரு இடத்தை குறித்தாலோ, இடத்தை, பெயரை, ஒரு கிழமை, ஒரு அது என்ன சொல்றது மாதத்தை, இந்த மாதிரிலாம் குறிச்சா கீழே இந்த மாதிரி ஒரு 2 கோடு போட்டுக்கணும். போட்டா ஏன்னா இதுக்குள்ள இருந்துதான் அந்த ஸ்ட்ரோக் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப ஹரி, ஓகேவா? இதையும் படிச்சுக்கோங்க, சரியா? ஹரி, ஹரியா அப்படின்னா என்னது? கொஸ்டின் கேட்காங்க. ஹரியா, அப்ப ஹ லாஸ்ட் ஸ்ட்ரோக்குக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இப்படி வைக்கணும். ஹரியா. இப்ப பாருங்க, ஹரியோ அப்படின்னா என்னது? ஹரி ஓ, ஹரியோ. ஹரியேன்னா என்ன வரும்? ஹரி ஏ. சின்னதா எழுதாதீங்க, அதுக்காக தான் எழுதி காட்டிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன டவுட் வரும்னு சொல்லியிருந்தேன். கோ பூ வா. கோ 2வது பிளேஸ் ஹரிசாண்டல் லைனால அடுத்த வர ஸ்ட்ரோக்கு அந்த லைன்ல வரும். கோ பூ. ஆங்கிறது ஆ சவுண்டே போட்டிருப்பாங்க. நீங்க இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. கோ பூ வா, கோ பூ வா, இதுவும் தப்பு கிடையாது. புக்ல ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னா எதனால போட்டிருக்காங்க? ஆ சவுண்ட் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஷார்ட்டான வந்து சவுண்ட் பேஸ் பண்ணி. நீங்க இது எழுதினாலும் தப்பு கிடையாது, இது எழுதினாலும் தப்பு கிடையாது. கோபுவா அப்படின்னு. ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. இதே கான்செப்ட்ல இன்னொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. உமாவா, உமா ஆ, பேர் இருக்கனால இப்படி வச்சிருப்பாங்க. இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேவா? இதையும் பார்த்துக்கோங்க. இதாம இன்னைக்குள்ள கான்செப்ட். இன்னொன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இன்னொரு தடவை இந்த கான்செப்டை விளக்கிடுறேன். கா, காடு. காங்கிறது ஆ சவுண்ட். ஆனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் அபோவ் த லைன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்னால எதுவும் அபோவ் த லைன்ல இருக்கணும், இருக்கணும், டூவும் இருக்கணும். காடு. இப்ப பாருங்க, காடா கொஸ்டின் கேட்காங்க. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கிராஸ். காடே ஏ சவுண்ட்ல முடியுது. காடே. காடோ, காடோ. சரி, அந்த மாதிரி 2 ஏ சவுண்ட்னா 2 ஏ சவுண்ட் போடணும். என்னம்மா? அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு தப்பு பண்ணுவீங்க, அதையும் சொல்லியிருந்தேன். அழகோ, இப்படி அழகா போட்டுருவீங்க, தப்பு. அதுல என்ன ஸ்ட்ரோக் இருக்குன்னு பார்க்கணும். ல இவ்வளவு தூரம் இருக்கும். கோ, அப்போ அழகோ இந்த மாதிரி வரும். ல கோ. சரியா? இந்த மாதிரி வரும். அதனால அதை பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, இன்னைக்குள்ள கிளாஸ் அவ்வளவுதான். அதாவது என்னன்னா மெயின் கான்செப்ட் இதுதான். ஒரு லெட்டர்ல வந்து ஏன்னு முடிஞ்சா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னைக்கு பார்த்தது ஒரு வேர்ட்ல முடியிற இடத்துல மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஏ ஆ சவுண்டு, ஆ ஓ சவுண்டு.
உள்ளே ஒரு ஏ வந்தா ஒரு தடவை சுழிக்கணும், 2 ஏ வந்தா 2 தடவை சுழிக்கணும். திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். சுழிக்கிறது எப்படி சுழிக்கணும்? இந்த தசைனா இப்படிதான் வரும். இந்த தசைனா இதுல வந்து நிக்கணும். இப்படின்னா இப்படி வரும். சில பேர் அழகா எழுதுவாங்க. இந்த இப்படி எங்கேயோ போய் நிக்கும். அப்படிலாம் நிக்க கூடாது. இதெல்லாம் இப்படி போய் நிக்கும். ஏன்னா சில பேருக்கு இப்படிலாம் நிக்க கூடாது. அழகா அது எங்க நிக்குமோ அது அங்க வந்து நிக்கிற மாதிரி பாங்க. சரியா? 2 ஏ சவுண்ட்னா 2 ஏ சவுண்ட், ஏ ஓ சவுண்ட்னா ஓ சவுண்ட். வேற எதுவும் டவுட் இருக்கா? ஹோம்ஒர்க் பேஜ் லெவல்ல உள்ள எல்லாமே எப்பவும் போல எழுதணும். தமிழ் லெட்டர் என்ன ஒவ்வொரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். தமிழ் லெட்டர் இங்க எழுதணும். ஹரி 5 லைனு ஸ்ட்ரோக்கு. சரியா? அப்புறம் என்னது ஹரியே 5 லைன் ஸ்ட்ரோக்கு. உள்ள, உள்ளே, உள்ளேயே, உள்ளேயோ, பயிற்சி 6 அதே மாதிரிதான் 5 லைன். இது நீங்களே ட்ரை பண்ணுங்க. எப்பவும் சொன்ன மாதிரிதான் பாராம எழுதுங்க. அப்புறம் 5 லைன் எழுதுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? ஹோம்ஒர்க் கம்மியாதாம்மா கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 11ல எக்ஸாம்பிளும் எழுதிடணும். பயிற்சி 6 பயிற்சி 7ம் எழுதிடணும். எழுதிட்டு முடிக்காத ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க. திங்கட்கிழமையில இருந்து கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அப்படியே எழுதிக்கிட்டே வரலாம். இன்னொன்னு ரெக்கார்டிங் கிளாஸ் முடிச்சோடனே கொஞ்சம் அனுப்ப சொல்றேன். நான் சொல்லிடுறேன். இந்த இதுல எப்படின்னா ஒரு 1 hour கழிச்சுதான் நம்மளுக்கு அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் ஏறும். நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்தினோடனே நான் அனுப்பிடுறேன். என்னம்மா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கீழே சின்னதா 2 கோடு போட்டீங்கல்ல, அது எதுக்காக போட்டீங்க? இந்த கேள்வி அக்கா கேட்க இந்த வாரங்க ஒரு நிமிஷம். இந்த இது எதுக்கு போட்டிருக்கோம்னு நம்ம சொன்னோம். சரியா? எதுக்கு போட்டிருக்கோம்? அந்த 2 சின்ன கோடு வந்து சில பேர் இப்படி போடுவாங்க, இப்படியும் போடுவாங்க, இப்படியும் போடுவாங்க. நீங்க சைடாவே போட்டுக்கோங்க இப்படி. ஏன்னா அந்த கோடு எதை குறிக்கும்னா ஒரு இடத்தோட பெயர்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேரோ, இல்ல தமிழ்நாடு, இந்தியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் பேரோ, எந்த ஒரு ஊர் பேர் கொடுத்தாலுமே என்னது நம்ம இந்த அதை குறிக்கிறதுக்காக இப்படி காட்டியிருப்போம் அந்த ஸ்ட்ரோக்கு. இன்னொன்னு வந்து பெயர் என்னன்னா சுமதி, ஆஷா, பிரியா இந்த மாதிரி நம்மளுடைய பெயர்களை குறிக்க அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்த திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி மாதங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த இதை ஃபுல்லா குறிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்ட்ரோக் எழுதிட்டு கீழே ஒரு 2 டேஷ் போடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம அன்னோன் ஸ்பீட் எழுதும் போது பின்னாடி இது போட்டாங்கன்னா நம்ம இதுக்குள்ளதான் யோசிப்போம். வெளியே இருந்து ஏதாவது வார்த்தை வருமோன்னு யோசிப்போம். வார்த்தை அது காட்டாது, அர்த்தத்தை அது காட்டாது. திருநெல்வேலிங்கிற ஸ்ட்ரோக்கை போட்டுட்டு நீங்க வந்து அர்த்தம் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதே இந்த கீழே கோடு போட்டா ஒரு இடப்பெயரை யோசிப்பீங்க. அதனால வந்து நம்ம இப்படி போட்டிருக்கோம். நல்ல புரிஞ்சுது. சரிம்மா. ஓகேக்கா ஓகேக்கா. வேற யாருக்கும் டவுட் இருக்காமா? ஓகேம்மா, கிளாஸை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி கொண்டு போகலாம், இது ஓகே மேம் புரியுது புரியாதுங்கிறத தயவு செஞ்சு எல்லாருமே அட்டன் பண்ற எல்லாருமே ஒரு ரிவ்யூ மாதிரி எனக்கு ஒரு நீங்க மெசேஜ்ல அனுப்பினாலும் சரி, ஆடியோ அனுப்பினாலும் சரி, நான் அது கொஞ்சம் ரிவ்யூ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. எதை மாத்திக்கலாம், எதை மாத்த வேணாம், ஓகே புரியுதா புரியலையா, வேற எதுவும் உங்களுக்கு அடிஷ்னலா இந்த மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும்னு தோணுதா, ஹோம்ஒர்க் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வந்து கொஞ்சம் எல்லாரும் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேம்மா, இன்னைக்கு உள்ள கிளாஸஸை நம்ம முடிச்சுக்கலாம். திங்கட்கிழமை அட்டன் பண்ணும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன முடிக்கலாம்னு தெரியும். பயிற்சி 7 வரை உள்ளது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடமா வச்சுட்டு வாங்க. ஓகேவாம்மா? ஓகே, தேங்க்யூ ஆல். கிளாஸஸை முடிச்சுக்கலாம். முகுந்தன், டவுட் இருக்கா? ஓகே இல்ல மேம். ஓகே மேம், எதுவும் டவுட் இல்லை மேம். ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூம்மா. ஓகே, தேங்க்யூ மேம்.